என்னோட பெரியஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்களோட ஹருரா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நாள் வந்து ரெக்கார்ட் பண்ண வரேன்னா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் ரெக்கார்ட் பண்ணும்போது எவ்வளோ இதுல இருந்தேனோ அதே மாதிரி தான் இப்போ ஃபீல் பண்றேன். எனக்கு என்ன பண்ண போறேங்கிறது தெரியல. எல்லா ஸ்டோரியும் பெண்டிங்ல கிடக்கு. ஐம் ரியலி சாரி. அதுக்கப்புறம் அதுல அன்கட் வேற கேக்குறீங்களா? எனக்கு தெரியல. 2 1 நான் அன்கட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேனா ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு சேனல் பக்கம் வந்து, அதனால எந்த இதுல என்ன சொன்னேன்னு கூட எனக்கு தெரியல. எதுலயாவது ஏதாவது விட்டுருந்தா ஐ எம் ரியலி சாரி. அதுக்கப்புறம் பர்த்டேக்கும் நான் வீடியோஸ் எதுவுமே போடலையா, என்கிட்ட கேட்டிருந்தாங்க எனக்கா ஜேகே பர்த்டேவை கூட மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்படிலாம் மறக்கலடா. நான் என்னடா பண்ணுவேன்? நான் காலி வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடியா இருக்குது. எங்க தொட்டா எங்க வெடிக்கும்னே தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் என்கிட்ட வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒரு சில ஆள்லாம் ஸ்ட்ரெயிட்டா ஹருரா உனக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அடிச்சு ஒட்டிடுவேன்ட்டாங்க. போஸ்டர் ரெடி ஆயிடுச்சு, இடத்த மட்டும் சொல்லு வந்து ஒட்டிட்டு போறேன்னாங்க. அப்புறம் இன்னொரு ஆளு என்னோட சேனலுக்கு நானே ஸ்ட்ரை கொடுத்துருவேன் அப்படின்லாம் அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எப்ப போன் அடிச்சாலும் எப்படியே வீடியோ போடுவேன்னு அவங்க கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்காண்டி இந்த வீடியோவை நான் டெடிகேட் பண்றேன். அதே மாதிரி நானும் உங்க எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணேன். ஐ எம் ரியலி சாரி. தொடர்ந்து என்னால வீடியோ கொடுக்க முடியலாட்டினால அப்பப்போ வந்துட்டு போயிடுறேன், சரிங்களா? கோச்சிக்காதீங்க. சரி வாங்க, ஆல்ரெடி ரொம்ப வளவலன்னு பேசிட்டோமா, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். இது ஜேகேயோட பர்த்டேக்கு அப்படிங்கிறனால கொஞ்சம் உள்ள கிளுகிழப்பா இருக்கும், அதனால ஹெட்செட்லாம் மாட்டிக்கோங்கடா. வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனே தான் நம்ம ஜிமினா தான் ஜேகேவை ரொம்ப டைட்டா ஹக் பண்ணிட்டா அப்படியே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. ஜேகே அப்படியே அவனுக்கு டேப் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஜேகே தான் சொல்றான், ஹே மோச்சி, என்ன உனக்கு ஞாபகம் இருக்கும் போலயே, நீ எப்படி இருக்க? நீ வேணும் தானே இப்படி பண்ண, நீ தானே அதை சொல்லி இருக்கலாம்ல, நீ ஏன் இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை அப்படியே ரொம்ப உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. சாரிடா, ரொம்ப நேரம் சேர்ந்து ரெக்கார்ட் பண்றதுன்னா அதனால எனக்கு ஜேகே வாய்ஸ் ஜிம்னா வாய்ஸ்லாம் கரெக்டா வருமானு தெரியல. வரலனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நாள் தெரிஞ்சுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்துடும். சரி வாங்க இப்ப இந்த ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஐயோ, என் பேபி டாலுக்கு நான் சொல்லியிருந்தா மட்டும் ஞாபகம் இருந்திருக்குமா? அதெல்லாம் இருந்திருக்கும். நீ ஏன் ஜேகே இப்படி பண்ண? நான் உன்னை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? ஆனா நீ ஏன் இப்படி பண்ண? நீ நீ ரொம்ப மோசம். நான் உன்னை ரொம்ப வெறுக்கிறேன்னு தெரியுமா இப்படி சொல்லிட்டு குழந்தை அப்படியே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கு. ஜேகே தான் ஜிமினாவோட சின்னதான் அப்படியே அப் பண்றான். இந்த சைடு ஜிமினா அப்படியே ஜேகேவை மட்டும்தான் பாத்துக்கிட்டு இருக்கு. ஜேகேவோட கண்ணுலயுமே அப்படியே டியூஸ் தான் வருது. ஜிமினா அப்படியே பாக்குறான். ஏன் ஜேகே, உனக்கு ஏன் என்ன பிடிக்கலையா? ஏன் என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்தின? நீ தானே சொல்லி இருந்தா நான் எவ்வளவு ஹாப்பியா இருந்திருப்பேன். நீ நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவ்வளோ அழுதுகிட்டு இருக்கான். இந்த சைடு ஜேகே தான் அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஜிம்னாவை டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். ஜிம்னாவும் அதே மாதிரியே ஹக் பண்ணிக்கிறது. இவ்வளவு நாள் ஜேகே தொட்டாவே பிடிக்காது அப்படின்னு சொன்ன பர்சன் ஜேகேவை கொஞ்சம் கூட விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஹக்ல அவ்வளோ டைட் கொடுத்தா அவன் அவ்வளோ ஹக் பண்ணிக்கிறான். ஜேகே சொல்றான், ஏ மூச்சு ரொம்ப டைட்டா ஹக் பண்றடா, உன்னால மூச்சு விட முடியாம இருக்க போகுது. பரவாயில்ல, நான் உன்னை தானே ஹக் பண்ணேன், நான் அப்படிதான் ஹக் பண்ணுவேன். ஏன் நான் உன்னை ஹக் பண்ணக்கூடாதா ரிசல்ட் கேட்கும் போது ஜேகே அப்படியே சிரிச்சுட்டு நம்ம ஜிம்னா பாக்குறான். ஜிம்னாவும் அப்படிதான் ஜேகேவும் மட்டுமே பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த சைடு ஜேகே தான் சொல்றான், உனக்கு தான் என்ன பிடிக்காதுன்னு சொல்லுவல, அதனால எனக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு டைம் கிடைக்கவே இல்லை. நானும் சொல்லணும்னு பாப்பேன்டா, ஆனா உன்னை டென்ஷன் ஆக்கி கத்த விட்டு பாக்குறதுல எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்துச்சா, அதனால கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்புறம் சொல்லிக்கலாம்னு நினைச்சேன். இந்த மாதிரி ஜேகே சொல்லும் போதுதான் ஜிம்னா அப்படியே ஆடிக்கிறான். உனக்கு என்ன கஷ்டப்பட்டு பாக்குறதுல அவ்வளோ சந்தோஷமா மோசப்பட்டி, நான் எவ்வளோ அழுதேன் தெரியுமா? எனக்கு இந்த ரூம்குள்ள அவ்வளோ இதுவா இருந்துச்சு, எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல தெரியுமா? ஏன் இப்படி பண்ண மோசப்பட்டி? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு கால உழவையா வருது, நீ ரொம்ப கெட்ட பண்ணா இருக்கா. நான் எங்க அம்மாட்ட போகணும். என்ன அம்மாட்ட போகணுமா? டேய், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஞாபகம் இருக்கா? இருக்கு, ஆனா இனிமேல் நான் கூட இருக்க மாட்டேன், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்னா அங்க இருந்து எந்திரிக்கும் போது ஜேகே தான் அப்படியே ஜிம்னா எடுத்து அவனோட லேப்ல உட்கார வச்சுக்கிறான். ஜிம்னா அப்படியே பாக்குறான். அவனுக்கு அவ்வளோ கண்ணுல இருந்து டியர்ஸா வருது. அப்படியே இந்த முட்டை கண்ணுல இருந்து கண்ணீர் வடியும் போது அது பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு. ஜேகே அப்படியே சிரிச்சுட்டே பாக்குறான். இந்த சைடு ஜிம்னா தான் அப்படியே ஜேகே ரொம்ப டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிட்டு அப்படியே கேக்குறான்,
இங்க பாரு மோசக்குட்டி, நீ எப்பவும் என்னை கஷ்டப்படுத்த மாட்டேல்ல. எனக்கு எவ்வளவு பயமா இருந்துச்சு தெரியுமா? நான் ரொம்ப பயந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருந்துச்சு. இப்படி சொல்லிட்டு குழந்தை அழும்போது ஜெக்கிக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அவனும் அப்படியே டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். இங்க பாரு, உன்னை எப்பவுமே நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். சாரிடா, அப்படிலாம் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிரு. நான் வேணும்னு அப்படி பண்ணலடா. ஆனா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால மட்டும்தான் உன்கிட்ட அப்படிலாம் நடந்துகிட்டேன். இனிமேல் சத்தியமா சொல்றேன், அப்படிலாம் நான் நடந்துக்க மாட்டேன். இவன் இப்படி சொல்லும் போதே நம்ம ஜிம்னாதான் அப்படியே ஜேகேவை மட்டுமே பாத்துக்கிறதுக்கு ஜேகே அப்படியே ஒரு ஐப்ரோ ரைஸ் பண்ணி கேட்கறான், என்ன அப்படிங்கிற மாதிரி. ஜிமினாதான் அப்படியே அவன் ஸ்டொமக்ல கைய வச்சுட்டு அப்படியே கேக்குறான், எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு என்னன்னு தெரியல, இப்பெல்லாம் ரொம்ப அதிகமா பசிக்குதா. முதலையாவது உன்கிட்ட சண்டை போட்டேன்னா நான் எதுவுமே சாப்பிடாம இருப்பேன். ஆனா இப்பெல்லாம் நீ என்ன கொடுத்தாலும் நான் சரியா சாப்பிட்டுறேன். ஆனா அப்படி இருந்தாலும் எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு இப்ப கூட பசிக்குது மோசக்குட்டி, எனக்கு ஏதாவது கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ரொம்ப பாவமா கேக்குறான். இந்த சைடு ஜேக்கே அப்படியே பாக்குறான். ஹே பேபி, உனக்கு பசிச்சா முன்னாடியே சொல்ல வேண்டியதானே. சரி, நான் உனக்கு ஃபுட்டு கொண்டு வரேன் இப்படி சொல்லிட்டு அவன் எந்திரிக்கும் போது அப்படியே ஜிமினாதான் ஜெக்கியோட கை அப்படியே பிடிக்கிறான். இல்ல இல்ல, என்னை கூட கூட்டிட்டு போவேன். நான் வந்ததுல இருந்து இங்கே இருக்கேனா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. மோசக்குட்டி, என்னையும் வெளியே கூட்டிட்டு போ இப்படி சொல்லும் போது இந்த சைடு ஜெக்கினால எதுவுமே சொல்ல முடியல. அவன் அப்படியே பாக்குறான். வெளியே வேணாமே, நீ உள்ளே இரு, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் உன்னை வெளியே கூட்டிட்டு போறேன் இப்படி இவன் சொல்லும் போது இந்த சைடு நம்ம மூச்சிதான் அப்படியே மூஞ்ச தூக்கி உட்காந்துக்கிடுது. அது பார்க்கவே அவ்வளோ கியூட்டா இருக்குது. ஜேக்கு அப்படியே பாக்குறான். நீங்க பாரு பேபிடால், நான் தான் சொல்றேன்ல, இன்னும் ஒரு கொஞ்ச நாள் மட்டும் இங்கே ரூம்ல இரு, நான் உன்னை கண்டிப்பா வெளியே கூட்டிட்டு போறேன். ஆனா இப்ப வேணாண்டா. இந்த மாதிரி ஜேகே சொல்லும் போது ஜிம்னாக்கு தான் ரொம்ப சோகமா இருது. ஜிம்னா எதுவுமே பேசாம அப்படியே தலை கீழே குனிஞ்ச பக்கலே இருக்கிறான். ஜேகே கண்டுக்காம வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வெளியே போகதான் பாக்குறான். ஆனா ஜேகேனால முடியல. டோர் பக்கத்துல போயிட்டு திரும்பி அப்படியே ஜிம்னாவை தான் பாக்குறான். ஜிம்னாவோட கண்ணுல இருந்து அப்படியே கண்ணீர் கீழே தான் டிராப் ஆகுது. அவ்வளவுதான் ஜேகே என்ன நினைச்சான்னு தெரியல. சடனா வந்து அப்படியே ஜிம்னாவை லிஃப்ட் பண்ணி தூக்குறான். ஜிம்னாக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுது. ஜிம்னா அப்படியே நிமிர்ந்து ஜேகேவை தான் பாக்குறான். ஜேகேவும் அதே மாதிரிதான் ஜிம்னாவே பாக்குறான். இங்க பாரு, என்கிட்ட எப்பவுமே நீ எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்லாம் சொல்லி கேட்டதே கிடையாது. நான் என்ன கொண்டு வந்தாலும் அதை நீ பெருசா கண்டுகிட்டதும் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் என் பொண்டாட்டி என்ன வெளியே கூட்டிட்டு போன்னு சொல்லி கேட்கும் போது என்னால எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும். இப்ப என்ன, உனக்கு என்னோட வெளியே தானே போகணும், வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கூட்டிட்டு போறான். ஜிம்னாக்கு அப்படியே ஸ்மைல் வருது. அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஜேகேவை டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். இந்த சைடு ஜேகேவுமே அப்படிதான். அவனுக்கு இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குது. இருந்தாலும் இது எல்லாமே அவனுக்கு பிடிச்சிருக்கு. இப்ப அப்படியே ஜிம்னாவை தான் தூக்கிட்டு அவன் அப்படியே இறங்கி கீழே தான் வரான். இந்த சைடு அது ஒரு நைட் டைம் அப்படிங்கறதுனால யாருமே இல்லை. அந்த இடம் ரொம்ப சைலண்டா இருக்கு. ஜேகேக்கு இந்த சைலண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இவன் அப்படியே சிரிச்சுட்டே ஜிம்னாவை பார்த்து தூக்கிக்கிட்டே அப்படியே ஒவ்வொரு படியா நடந்து வரான். ஜிம்னாதான் சொல்றான், கொஞ்சம் ஸ்லோவா போவேன், எதுக்கு இவ்வளோ வேகமா போற? நான் ஆல்ரெடி ரொம்ப ஸ்லோவா தான்டா போய்கிட்டு இருக்கேன். வேணா ஃபர்ஸ்ட் டைம் என் பொண்டாட்டி நான் இப்படி தூக்கி இருக்கேன். எப்பவும் லபோதவோன்னு கத்துவான். ஆனா இந்த தடவை எதுவுமே கத்தாம சிரிச்சுட்டே இருக்கானா, அதனால நானே கொஞ்சம் ஸ்லோவா தான் போறேன். ஆனா என் பொண்டாட்டிக்கு அதை விட இன்னும் ஸ்லோவா போகணும் போலயே. இந்த மாதிரி ஜேகே சொல்லும் போது ஜிமினாதான் எதுவுமே சொல்லாம அப்படியே ஜேகே ரொம்ப டைட்டா ஹக் பண்ணிட்டு அவனோட ஃபேஸ் அப்படியே ஜேகேயோட நெக்குக்குள்ள கொண்டு போய் ஒழிச்சு வச்சுக்கிறான். ஜேகே அப்படியே பாக்குறான். ஐயோ, என் பொண்டாட்டி ஷையெல்லாம் ஆகுறாளே, நான் பாக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனா அலோவ் பண்ண மாட்டேங்கிறாளே. இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் ஒன்னும் அப்படியே ஜிம்னா ரொம்ப டேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு இப்படியே தூக்கிட்டு அவன் டைனிங் டேபிள் பக்கமும் வந்துடுறாங்க. அதுவே இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சுகாதான் அப்படியே சடனா ஜெக்கி ஒண்ணு நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா கத்துறோம். நம்ம சுகாக்கு பக்கத்துலதான் ஆரம் இருந்திருப்பா. ஆரம் கொஞ்சம் கண்ணு அசந்து இருந்திருப்பான். அப்பதான் பிள்ளை இப்படி கத்துனதை பார்த்தோம்னா ஆரம் கீழே பொத்துன்னு விழுந்துடுறோம். இந்த சைடு ஜின்னு பக்கத்துலதான் உட்கார்ந்து இருந்திருப்பான். அவன் அப்படியே அலறி எந்திரிச்சு பாக்குறான். அதுவே இந்த பக்கத்து பார்த்தோம்னா மோச்சிக்கு தான் நம்ம ஜேகே சோறு ஊட்டிட்டு இருந்திருப்பான். அவனுக்குமே ஒரு மாதிரி ஜர்க்கு விட்டுறது. அவங்க ரெண்டு பேருமே பயத்திலே அப்படியே திரும்பி பாக்குறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சுகாதான் அப்படி கத்திக்கிட்டு இருக்கு. ஷா அப்பதான் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பக்கத்துல இருக்கிற தூண்ல தான் சார்ந்து இருந்திருப்பான்.
சுகாவோட இந்த சவுண்டை கேட்டோன்னா புள்ள அப்படியே அரண்டு போய் எந்திரிச்சிடுறான். ஷா அப்படியே பாக்குறான். அரண்மனையில இருக்கிறவங்க எல்லாருமே அப்படியே ஜர்க் ஆயிடுறாங்க. அதுவே அந்த பக்கம் பார்த்தோம்னா அப்பதான் நம்ம தயங்க அப்படியே கண்ணை முழிக்குது. முழிச்சு அப்படியே மெல்ல மெல்லமா அதுவும் நடந்து கீழே வருது. இந்த பக்கம் பார்த்தோம்னா டைனிங் டேபிள்ல தான் ஜிம்னாவையும் ஜேகேவையும் ஒன்னா பார்த்துட்டு பிள்ளை அப்படியே ஜேகே மட்டும்தான் பாக்குது. ஜேகேவை பார்க்கும் போதே தயங்க அவ்வளவு கவலையா இருக்கு. ஆனா தயங்க அந்த கவலையை எதையுமே வெளியே காட்டிக்கல. அவன் அப்படியே திரும்பி சுகாவோட ரூமை பார்த்துதான் நடந்து போறான். ஜேகேக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இந்த சைடு ஜிமினா தான் அப்படியே தயங்க ரொம்ப நாள் சென்று பாக்குறான். அவன் பார்த்துட்டு அப்படியே தயங்க பக்கத்துலதான் ஓடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடுறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா நம்ம ஜேகே தான் ஜிம்னாவோட கையை அப்படியே டைட்டா பிடிக்கிறான். ஜிம்னா அப்படியே திரும்பி பாக்குறான். ஜேகே வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவன் ஹெட்டை மட்டும் ஷேக் பண்ணுவான். ஜிம்னாக்கு ஒண்ணுமே புரியல. அவன் அப்படியே ஜேகேவை மட்டுமே பார்த்துட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம தயங்க தான் எதுவுமே பேசாம அப்படியே ஒவ்வொரு அடியா எடுத்து வைக்கும் போது அவனுக்கு ஜேகே கூட இருந்த எல்லா மெமரிஸுமே அப்படியே ஞாபகம் வருது. அவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்ணது, 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வெளியே போனது எல்லாமே அவனுக்கு அப்படியே ஞாபகம் வருது. அந்த ஞாபகத்தோடைய அவன் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும் போது அவனோட ஹார்ட் எல்லாம் அவ்வளவு பெயின் ஆகுது. ஒரு மாதிரி அவனுக்கே ஹெவியான மாதிரி ஃபீல் ஆகுது. ஒவ்வொரு அடியிலுமே அவனுக்கு அப்படியே கண்ணீர் சொட்டு மட்டும் கீழே அப்படியே விழுந்துகிட்டே இருக்கு. ஜேகேவும் இதை நோட் பண்றான். பட் ஆனா அவன் தயங்க கிட்ட போகல. ஜிம்னா கிட்டதான் நிக்கிறான். நம்ம தயங்க தான் அப்படியே சுகாவோட ரூமை ரீச் பண்றதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் அப்படியே நிக்கிறான். நின்னுட்டு அவன் திரும்பி எல்லாம் பார்க்கல. ஆனா அவனுக்கு அவ்வளோ பெயினா இருக்குது. ஜேகேவும் அப்படியே தயங்க மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா ஜிம்னாக்கு ஒண்ணுமே புரியல. ஏதோ பிரச்சனை இருக்குன்னு மட்டும் தெரியுது. ஆனா அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்றது அவனுக்கும் புரியல. 2 பேருமே அவனும் அப்படியே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். தயங்குள்ள அப்படியே மனசுக்குள்ள தோணுது, ஜேகே நீ இப்ப கூட என்கிட்ட வரமாட்டேன்னு எனக்கு தெரியும் ஜேகே. நான் உனக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னு. ஆனா நீ எதுக்கு எனக்கு இவ்வளோ பெரிய பெயின் கொடுத்த? உன்னை விட்டு நான் விலகி போனப்பெல்லாம் நீ கிட்ட நெருங்க வந்த. ஆனா நான் உன்கிட்ட நெருங்க வரணும்னு நினைச்சப்ப என்னை விட்டு ரொம்ப தூரமா போயிட்டல்ல. எனக்கு தெரியும் இந்த தூரம் ரொம்ப ரொம்ப தூரம். நானே உன்கிட்ட வரணும்னு நினைச்சாலும் கண்டிப்பா நான் வரமாட்டேன். அதே மாதிரி நீயும் என்கிட்ட வரணும்னு நினைச்சாலும் நான் வர்றதுக்கு ஆளும் பண்ண மாட்டேன் ஜேகே. இது இந்த மாதிரி சொல்லிட்டு அப்படியே ரூம்குள்ள போயிடுறான். ஜேகேக்கு அவ்வளோ பெயினா இருக்கு. அவன் அப்படியே ஜிம்னாவை தான் பாக்குறான். ஜிம்னாக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா ஜேகே ஏதோ கஷ்டத்துல இருக்கான் அப்படின்னு மட்டும் தெரியுது. அவன் அப்படியே போய் ஜேகேவை தான் டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். ஜேகேவும் அதே மாதிரிதான் ஜிம்னாவை ஹக் பண்ணிட்டு அவனுக்கும் கண்ணுல இருந்து அப்படியே டியர்ஸா வருது. இந்த பக்கம் நம்ம ஜிமினா தான் அப்படியே ஜேகே கிட்ட சொல்றான், இங்க பாரு ஜேகே, எனக்கு இங்க என்ன நடக்குது ஏது நடக்குது எதுவுமே புரியல. ஆனா நீ தயங்க ரொம்ப லவ் பண்றேன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவன் பார்த்த பார்வையிலையும் உன் மேல அதே அளவு காதல் இருக்கு. நீ ஏன் இப்படி இருக்க? என்ன ஆச்சு? நீ நீ தயங்க எப்பவுமே யாருக்கானையும் எதுக்கானையும் விட்டு கொடுக்க மாட்டல. ஆனா ஏன் இப்படி பண்ற? நீ போ தயங்கிட்ட கண்டிப்பா போய் பேசுனேன்னு வச்சுக்கோ, முடியாத எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நீ தயங்கிட்ட போய் பேச ஜேகே. இந்த மாதிரி ஜிம்னா சொல்லும் போது நம்ம ஜேகே தான் எதுவுமே பேசாம அப்படியே ரொம்ப டைட்டா நம்ம ஜிம்னா ஹக் பண்ணிட்டு இருக்கான். இந்த சைடு தயாங் அப்பதான் உள்ள போயிருந்திருப்பான். நம்ம சுகோதான் அப்படியே பெட்ல தலையை விரிச்சு போட்டு உட்காந்துருக்கான். ஆரும் அப்படியே பார்த்துக்கிட்டு பயத்திலேயே உட்காந்துருக்கான். ஜிம்மி எதுவுமே பேசல. அப்படியே சுகா பார்த்த மணியமா இருக்கான். நம்ம தயாங்கும் சுகாவோட இந்த கோலத்தை பத்திட்டு அவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவனுக்கே ஒரு மாதிரி ஜர்க்கு விட்டுருது. ஆரமும் ஜின்னும் தான் அப்படியே சுகாவை கம்ஃபர்ட் பண்றதுக்கு பாக்குறாங்க. ஏய் சுகா, இங்க பாரு, தூங்கு, உன் டாடா பக்கத்துல தானே இருக்கேன், படுத்து தூங்கு. இந்த மாதிரி நம்ம ஆரம் சொல்லும் போது நம்ம சுகாதான் கேட்கற மாதிரியே தெரியல. இல்ல என்னை விடுங்க, நான் ஜேகேவா இன்னைக்கு நான் அவனை ஏதாவது பண்ணணும், அவன் கிட்ட இருந்து நான் டிவோர்ஸ் வாங்கணும், என் பிரதர்ஸை காப்பாத்தணும், என்ன வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணிக்கிருக்கான். இந்த சைடு தயங்க என்ன சொல்றதுன்னே தெரியல. தயங்க அப்படியே சுகாவை பார்த்துதான் சொல்றான், ஹயா அப்படின்னு இந்த வாய்ஸை கேட்ட உடனே நம்ம சுகாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவன் அப்படியே திரும்பி பாக்குறான். அங்க பார்த்தா நம்ம தயங்குதான். அவனை பார்த்தோன்னு சுகாக்கு அவ்வளோ அழுகையா வருது. அவன் அப்படியே அழுகுறான். உனக்கு ஒன்னும் ஆளல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெட்ல இருந்து எந்திரிக்கவே இல்லை. என்னன்னு பார்த்தோம்னா நம்ம ஆரம் தான் சுகாவோட காலில் சங்கிலி போட்டு கட்டி வச்சிருந்திருப்பான். அவன் அப்படியே பாக்குறான்.
ஆரம்ப ஹயாங், என்ன பண்ணிருக்கீங்க? எதுக்கா நீ இப்படி பண்ணிருக்கீங்க? ஹயாங்க விடுங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த சைடு சுகாதான் அவ்வளவு அழுதுகிட்டு இருக்கான். என்ன விடுங்க, நான் ஜேகேவை ஏதாவது பண்ணணும், அவனை நான் சும்மா விட மாட்டேன், எனக்கு அவன் கிட்ட இருந்து டோஸ் வேணும், ஹயாங் என்ன அவுத்த ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜின்னுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல. ஜின்னோட கண்ணுல இருந்துமே டியோஸ் தான் வருது. இந்த சத்தம் எல்லாமே கீழே ஜெக்குக்கும் கேக்குது. நம்ம லீக் அப்பதான் சுகாவோட சவுண்ட் கேட்டிருக்கோம். அவனுமே பதறி அடிச்சுட்டு அப்படியே உள்ள ஓடியாரான். சுகாவோட இந்த நிலைமையை பார்த்துட்டு லீக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. லீக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அவன் அப்படியே சுகாவை பார்த்த பாக்கலே இருக்கான். வேணா சின்ன வயசுல இருந்து அவன் சுகாவை வேற மாதிரி பார்த்திருப்பான். இப்ப அவனோட காலில் இந்த மாதிரி சங்கிலி எல்லாம் கட்டி இருக்கிறத பார்த்தோன்னு லீ அப்படியே வாசல்லே உட்காந்துடுறான். லியோட கண்ணுல இருந்து அப்படியே டியோஸ் தான் வருது. இந்த பக்கம் ஷாவும் அப்பதான் வந்திருப்பான். ஷாக்குமே இந்த மாதிரி சுகாவை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம சாதா அப்படியே சுகாக்கு பக்கத்துல வந்து அவன் கம்ஃபர்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றான். ஆனா சுகா யாரோட பேச்சையுமே கேக்குற மாதிரியே தெரியல. அவன் அவ்வளோ அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். இப்ப கரெக்டா உள்ள ஒரு சவுண்டு தான் கேக்குது. அவ்வளவுதான், எல்லாருமே சைலண்ட் ஆயிடுறாங்க. லீ அவனோட கண்ணீரை அப்படியே மறைச்சிட்டு அவன் அப்படியே எந்திரிச்சு நிக்கிறான். பார்த்தாங்க நம்ம ஜெக்கே தான் வந்தது. ஜெக்கே அப்படியே உள்ள நடந்து வரும்போது ஒரு மாதிரி ஸ்மிர்க்கோடே வரான். இது பார்க்க சுகாக்கு ரொம்ப கோவமா வருது. சுகா அப்படியே ஜெக்கேவை பார்த்துதான் மறுக்கிறான். இந்த சைடு தயாங்க எதுவுமே பேசல. அவன் அப்படியே போய் சுகாக்கு பக்கத்திலேயே நின்னுக்கிறான். ஜின்னுதான் அப்படியே ஜெக்கேவை பார்த்து முறைக்கிறான். இங்க பாரு, உன்னதான் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல ஜெக்கே, யாரு கிட்ட உள்ள வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த சைடு நம்ம ஜெக்கே தான் யாரு என்ன பேசினாலும் எதையுமே கேட்கல. அவன் அப்படியே சுகாவை பார்த்த மணியமா இருக்கான். இப்ப சுகாவோட காலில் இருக்கிற அந்த சங்கிலியை தான் அவன் அப்படியே கழட்டி விடுறான். இந்த சைடு மத்தவங்க யாருக்கும் எதுவுமே புரியல. ஆரந்தான் சொல்றான், ஏய் என்னடா பண்ணிக்கிருக்க, அவன் உன்னை கொலை பண்ணணும்னு கொலை வெறியில இருக்கான், நீ போய் அவனோட சங்கிலியை கழட்டி விட்டுக்கு இருக்க இப்படி சொல்லும் போது நம்ம ஜெக்கே தான் சொல்றான், பரவாயில்ல, அவன் என்னை கொல்லணும்னு தானே பாக்குறான், சரி ஓகே அவனுக்கு நான் ஒரு வாய்ப்பு தரேன், அவன் மட்டும் என்ன கொண்டுட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் அவனோட 2 தம்பி அவனோட ராஜ்யம் எல்லாத்தையும் எடுத்துட்டு இங்க இருந்து போலாம். ஆனா அப்ப என்கிட்ட தோத்துட்டானா நான் என்ன சொல்றேனோ அது எல்லாத்தையும் இவன் கேட்கணும். அது மட்டும் இல்லாம என்னோட பிறந்த நாள் வேற இன்னும் 2 நாள்ல வருதுல்ல, அதுக்கு நான் என்ன கிஃப்ட் கேக்குறேனோ, அத்தை உங்களோட பிள்ளை அத்தான் என்னோட பொண்டாட்டி யோன் எனக்கு கொடுத்துதான் ஆகணும், இதுக்கு ஓகேனா எனக்கு ஓகேதான். இந்த மாதிரி இவன் சொல்லும் போது நம்ம ஜின்னுக்கு தான் இங்க நடக்கிறது எதுவுமே அவனுக்கு பிடிக்கல. அப்படியே அவன் ஆரம்பம் தான் பாக்குறான். ஆரம்புக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஜேகே இந்த மாதிரி சொல்லும் போது நம்ம தயங்கு தான் அப்படியே சடனா ஜேகே பார்க்கும் போது ஜேகே அப்படியே தயங்க பார்த்து கண்ணடிக்கிறான். இது தயங்க பிடிக்கவே இல்லை. அவன் அப்படியே ஃபேஸ திருப்பிக்கிறான். இப்ப ஜேகே அப்படியே தான் சொல்றான், என்ன பொண்டாட்டி என் மேல ரொம்ப கோவமா இருக்க போல, உனக்கு தான் உன் புருஷனை பத்தி தெரியும்ல, இவன் ஹார்ட்லெஸ் கிங் ஆனவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே ஹார்ட்டே இல்லாதவங்கிட்ட நீ எப்படி ஹார்ட்டை எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம தாயங்கிட்ட சொல்லும் போது இந்த சைடு சுகாதான் சொல்றான், இங்க பாரு, என் தம்பி கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத, உனக்கும் எனக்கும் தானே இப்ப போட்டி, நான் மட்டும் உன்னை ஜெயிச்சுட்டேன்னா நான் இங்க இருந்து போலாம்ல. இந்த மாதிரி இவன் சொல்லும் போது நம்ம ஜெயிக்கவும் அப்படியே ஒரு ஸ்மிர்க்கோடு ஓலாமே, யாரு வேணான்னு சொன்னான், என் ஆசை பொண்டாட்டி கண்டிப்பா நான் உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சுகாவோட ஃபேஸ்ல தான் கைய வைக்கலான்னு போறான். சுகா அப்படியே ஃபேஸ திருப்பிக்கிறான். லீக் இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு அவ்வளவு கோவம் வருது. இருந்தாலும் அவன் அப்படியே பல்ல கடிச்சிட்டு இருக்கான். இப்ப அப்படியே ஜெக் ஏதோ சொல்றான், ஓகே போட்டியே எப்ப ஸ்டார்ட் பண்ணலாம், எங்க ஸ்டார்ட் பண்ணலாம், உன் இடத்துலயே ஸ்டார்ட் பண்ணலாமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பெட்ட ஒரு மாதிரி பாக்குறான். இந்த சைடு சுகாக்கு செம்ம கோவமா வருது. அவன் அப்படியே ஜேகேவை தான் பார்த்து மறைக்கிறான். இந்த சைடு தயனுக்கு இது எதுவுமே பிடிக்கல. அவன் அப்படியே எதுவுமே பேசாம அவனோட கண்ணுல இருந்து அப்படியே டியர்ஸ் தான் வருது. இது ஜேகேவை ஒரு மாதிரி என்னமோ பண்ணுது. பட் இருந்தாலும் அவன் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே இவங்க எல்லார்கிட்டயுமே பேசிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு ஜின்னு தான் அப்படியே ஜேகேவை பார்த்து மறைக்கிறான். ஐயோ மூன், இப்பெல்லாம் மறைக்காதீங்க, உங்களுக்கு தான் என்னோட கேரக்டர் எல்லாமே தெரியும்ல, தெரிஞ்சுக்கிட்டே நீங்க இப்படி பார்த்தா எப்படி இந்த மாதிரி அவன் சொல்லும் போது நம்ம சுகாதான் அப்படியே பார்த்து மறைக்கிறான். ஐயோ பொண்டாட்டி, ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் மறைக்காதீங்கன்னா சொல்ல முடியாது ராச்சலம், என்னோட கேரக்டர் உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், அதுவும் யோன் உனக்கு நல்லாவே தெரியும், வேணா சின்ன வயசுல இருந்து நீ என் கூட தானே இருந்திருக்க, எனக்கு ஒண்ணு வேணும்னா வச்சுக்கோ, அதை எப்படி வேணாலும் நான் எடுத்துக்கிறேன், இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் கிஃப்டா நான் ஒன்னதான் எடுத்துக்கலான்னு இருக்கேன், ஆனா என்ன நீ என்கிட்ட போட்டியில தோத்து உன்னோட எனர்ஜி எல்லாம் லூஸ் ஆக்கணும்னு நினைக்கிற,
அதனால கொஞ்சம் உனக்கும் கஷ்டமா தான் இருக்கும். பட் ஆனா எனக்கு ரொம்ப ஹாப்பியா தான்ப்பா இருக்கும். ஜெகே, எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல. நான் உன்னை அந்த அளவுக்கு வெறுக்கிறேன். நான் கண்டிப்பா சொல்றேன், இந்த போட்டியில உன்னை கொல்லாம நான் விட மாட்டேன். அச்சோ, என்ன கொன்னுட்டேன்னா நீ விடவாயிருவே. பரவாயில்லையா செல்லம், அப்புறம் பாத்துக்கோ. இந்த மாதிரி கலர் கலர்ல நீ ட்ரெஸ் எல்லாம் பண்ண முடியாது. கொண்டையில குத்துவே, அந்த ஊசி எல்லாம் குத்த முடியாது. ஏன்னா புருஷன் இல்லாதப்போ நீ வெறும் வெள்ளை ட்ரெஸ்ல தான் இருக்கணும். ஆனா என்னோட யோனுக்கு ஒயிட் கலர் ட்ரெஸ் பிடிக்காது செல்லம். என்ன பண்ணலாம் விடு, மாமா ஜெயிச்சிடுறேன். மாமா ஜெயிச்சுன்னா வச்சுக்கோ, கண்டிப்பா உன்ன மாதிரியே அப்படியே அதே கோணத்துல இருக்கிற மாதிரி ஒரு குட்டி ஒண்ணு நான் உனக்கு கிஃப்டா கொடுக்குறேன். என்னோட பர்த்டே கிஃப்டா நீ அதை வச்சுக்கோ சொல்லும். இந்த மாதிரி அவன் சொல்லும் போது நம்ம சுகாக்கு தான் செம்ம கோவம் வருது. அவன் அப்படியே முறைச்சிட்டே பாக்குறான். இந்த சைடு தயாக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அவன் அந்த இடத்துல இருந்து மூவ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வெளியே போகதான் ட்ரை பண்றான். ஜேக் அப்படியே பாக்குறான். பார்த்துட்டு அவன் சுகா பார்த்து தான் சொல்றான், பேபி பாய் வெயிட் பண்ணு, நாளைக்கு கண்டிப்பா நீயும் நானும் ஃபைட் பண்ணலாம். ஃபைட்டுக்கு அப்புறம் நீங்க தாண்டி சொல்ல இருக்கணும். அதனால இந்த ரூம்லாம் கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோ. வேணா ஃபைட்டுக்கு அப்புறம் என்ன நடக்கணும் உனக்கு தெரியும்ல. இங்க பாருங்க ப்ரோ, உங்க பையனை நல்லா சத்தானதா சாப்பிட்டு நல்லா உடம்ப வச்சிருக்க சொல்லுங்க. வேணா நாளைக்கு நான் என்ன மாதிரி மைண்ட் செட்ல இருப்பேன்னு வேற தெரியல. அதனால உங்க பிள்ளை உங்களுக்கு உயிரோட வேணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் பாத்துக்கோங்க. இந்த மாதிரி சொல்லும் போது ஆரம் அப்படியே ஜேகேவை தான் பாக்குறான். அவன் யாருக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. ஜின் அப்படியே ஜேகேவை பார்த்து முறைச்சிட்டு அவன் அப்படியே ஆரம்ப தான் பாக்குறான். ஆரம் எதுவுமே பேசாம அப்படியே கீழே குனிஞ்சுக்கிறான். இந்த பக்கம் தயாங்கதான். அப்பதான் ரூமை விட்டு வெளியே வந்திருந்திருப்பான். நம்ம ஜேக்கவும் அப்படியே பின்னாடியா வரான். நம்ம தயங்கு அங்க என்ன நடக்குதுன்னே அவனுக்கு ஒண்ணுமே புரியல. வெளில அப்படியே ரொம்ப குழப்பத்துல அப்படியே நடந்து போய்க்கிருக்கு. திடீர்னு பார்த்தா அவன் ஒரு பர்சன் தான். அப்படியே இழுத்து அவனை கிஸ் பண்ற மாதிரி இருக்கு. தயங்னால அதை ஹேண்டில் பண்ணவே முடியல. தயங் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றான். ஒரு கட்டத்துக்கு மேல அவனால முடியாம அப்படியே ஜேக்கவை தள்ளி விட்டுறான். ஜேக்க அப்படியே 2 அடி பின்னாடி போய் நின்னுறான். நம்ம தயங்கு செம்மையா மூச்சு வாங்குது. அவன் அப்படியே மூச்சு வாங்கிக்கிட்டு இருக்கான். ஜேக்கே, நீ என்ன பண்ற, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப மூச்சு வாங்குறதோடலே கேக்குறான். ஆனா ஜேக்கே அதெல்லாம் கண்டுக்கிறவே இல்லை. அவன் அப்படியே தயங்க தூக்கி ஷோல்டர்ல தான் போட்டுட்டு போறான். ஜேக்கேவை பார்த்துதான் தயங்க அப்படியே அழுகுறான். ஜேக்கே, என்னை இறக்க விடு ஜேக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழும்போது நம்ம ஜேக்கோட கண்ணுல இருந்துமே டியர்ஸ் வருது. பட் ஆனா அவன் அதை வெளியே காட்டிக்கிறவே இல்லை. நம்ம தயங்குதான் அப்படியே ஜேக்கேவோட பேக் சைடு பயங்கரமா அடிக்கிறான். என்னை இறக்க விடு, என்னை இறக்க விடு ஜேக்கே, என்ன பண்ற, எனக்கு ஒன்னும் பிடிக்கவே இல்லை, என்னை இறக்க விடு ஜேக்கே அப்படின்னு சொல்லிட்டு புள்ள அவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணிக்கு இருக்கு. ஆனா நம்ம ஜேக்கே அதெல்லாம் கேட்கற மாதிரியே தெரியல. அவன் அப்படியே அவனோட ரூமுக்கு தான் கொண்டு போறான். கொண்டு போய் அப்படியே அவனோட பெட்ல தான் அப்படியே டொம்முன்னு போடுறான். தயங்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. வேணா ஜேக்கே இவ்வளவு நாள் தயங்க கிட்ட இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணிருக்க மாட்டான். இன்னும் இவன் திடீர்னு இப்படி பிஹேவ் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி பயத்திலே ஜேக்கே பாக்குறான். ஜேக்கே பார்த்தோம்னா அப்படியே தயங்க பார்த்துதான் சொல்றான், ஹே பேபி பாய், நான் கூட நினைச்சேன் தெரியுமா, நீ அதுல போய் சேர்ந்துருவியோ அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனா அப்படி எதுவுமே ஆகல. என்ன பண்றது, நான் யூஸ் பண்ணாம நீ போய் சேரக்கூடாதுன்னு இருக்கு போல, அதான் நீ அப்படியே உயிரோட இருக்க போல. இப்படி சொல்லும் போதே நம்ம தயங்கு கண்ணுல இருந்து அப்படியே டியர்ஸா வருது. ஜேகேக்கும் ஆனா டியர்ஸ் வருது. பட் ஆனா அதை தயங்கிட்ட காட்டவே இல்லை. அவன் அப்படியே தயங்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கான். சரி ஓகே, நம்மளுக்கும் கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. இது வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணி கொண்டு வந்ததுல டேஸ்ட் பண்ணாம இருக்கிறதுனா வச்சுக்கோ, உன்னையும் உங்க அண்ணே அந்த லபதுபாவாயே அதான் என் யோன், அவனையும் மட்டும்தான். அவனையும் கூடிய சீக்கிரம் டேஸ்ட் பண்ணிடுவேன். அதுக்கு முன்னாடி ஒன்ன டேஸ்ட் பண்ண நல்லா இருக்கும்னு தோணுது. அதான் இன்னைக்கு டேஸ்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த மாதிரி சொல்லிட்டு அவனோட கோட்டை தான் அப்படியே ரிமூவ் பண்றான். தயங்கோட கண்ணுல இருந்து அவ்வளோ டியர்ஸ் தான் வருது. ஆனா தயங்க எதுவுமே பேசல. அவன் அப்படியே ஃப்ளோரை பார்த்த பக்கலே உட்கார்ந்துருக்கான். இந்த சைடு ஜேகேக்குமே இப்படி பேசும்போது அவனோட கண்ணுல இருந்துமே டியர்ஸ் வருது. பட் ஆனா அவன் தயங்கிட்ட காட்டவே இல்லை. ஆமா, இதுக்கு மேல என்னால முடியலடா. சரி ஓகேடா, இதோட இந்த எபிசோட இங்க நான் ஸ்டாப் பண்றேன், சரிங்களா? நான் ஜேகேயோட பர்த்டேக்கு ஜின்னையும் ஜேகேவும் வச்சு ஆல்ரெடி ஒரு ப்ரோமோ நான் ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அந்த ஸ்டோரி போடலான் இருக்கேன். இத பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. வேணா என் பிள்ளை பிறந்த நாளுக்கு கூட வீடியோ போடலன்னா எப்படி? ஐயோ,
அதனால கண்டிப்பா ஜிகே புள்ள பிறந்த நாளைக்கு வீடியோஸ் நம்ம போட்டாகணும். நம்ம சேனல் 1லயும் போடணும், சேனல் 2லயும் போடணும். அதனால பார்த்துட்டு சொல்லுங்க. இல்லைன்னா பெண்டிங்ல இருக்கிற ஏதாவது எஃப்எஃப் இல்ல 1 ஷாட் 2 ஷாட் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருப்பேன் பாத்தீங்களா, அதை கூட சொல்லுங்க, நம்ம போட்டுடலாம். ஓகே, டாடா பாய் பாய். பாருங்க, ரொம்ப நாள் சென்று பேசுனாலே என்னால ரொம்ப அதிகமா பேச முடியல. நானும் தம் கட்டி பேசலான்னு பார்த்தேன், ஆனா என்னால முடியல. சரிங்களா, வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க. இனிமேல் நம்ம சேனல்ல இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம்.